ஹலோ. இன்னைக்கு ரேவதி ஹாஸ்பிட்டல்ல வந்து ஹேர் லேசர் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ ஹேர் லேசர் வந்து என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த காலம் மாதிரி இப்போ கிடையாது. ஸோ டெஃபினட்டா வந்து உடம்பு பூரா ஹேர் இருந்துச்சு அப்படின்னா நிஜமா அது ஒரு காஸ்மெட்டிக் கன்சர்ன் மட்டும் இல்லை, பட் ஒரு சைக்கலாஜிக்கல் கன்சர்னாகவும் மாறிடுது. ஸோ வந்து இந்த உடம்பு பூரா ரோமம் இருக்கிறத நம்ம ஹிர்சுட்டிசம்னு சொல்றோம். ஸோ இப்போ பெண்களுக்கு வந்து தேவையில்லாத இடத்துல முடி இருக்கு, சப்போஸ் அப்பர் லிப்ல இருக்கு, சின்ல இருக்கு, செஸ்ட்ல இருக்கு, கை கால்ல எல்லாம் பயங்கரமா திக்கா இருக்கு அப்படின்னா இதை ஹிர்சுட்டிசம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ரோமம் வந்து ஸ்கின்ல வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர் அப்படின்னா டெஃபினட்டா இருக்கு. ஸோ டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து பேசிக்கா நம்ம என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, ஒரு சன்ன ஹேர் வந்து ஓகே, இட்ஸ் வந்து ஓகே, அது வந்து வெல் அண்ட் குட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். பட் ரொம்ப திக்கா ஹேர் இருக்கிறப்போ அண்டர்லைங் மெடிக்கல் கண்டிஷன் நம்ம பார்க்கணும். ஸோ வந்து வாட் ஆர் த காசஸ் ஃபார் ஹிர்சுட்டிசம்? ஸோ தேவையில்லாத இடத்துல பெண்களுக்கு வந்து திக்கா ஹேர் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் காஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து சினைப்பை நீர்க்கட்டினால வரலாம், தைராய்டு பிரச்சனைனால வரலாம். ஸோ அதே மாதிரி ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸும் இருக்கும். ஸோ இந்த 3 தான் பெண்களுக்கு முக்கியமான காரணம் உடம்புல வந்து முடி ஜாஸ்தி வரதுக்கு. ஸோ அப்போ உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உள் காரணம் என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு தைராய்டு இருந்ததுன்னா தைராய்டை பேலன்ஸ் பண்ணும், நீர்க்கட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு கரெக்டாக மெடிகேஷன்ஸ் கொடுக்கணும். இதை மட்டும் கொடுத்தா பத்துமா டாக்டர், உடம்புல இருக்க முடியெல்லாம் கொட்டிருமானா கிடையாது. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ங்கிற ஹேரை வந்து நம்ம லேசர் கொண்டு கண்டிப்பாக ட்ரீட் பண்ணலாம். ஸோ முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து நம்மளுக்கு வெறும் ஐபிஎல் டிவைசஸ் மட்டும்தான் இருந்தது. பட் இப்போ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே வி ஹேவ் லேசர்ஸ் ஃபார் இட். ஸோ இப்போ வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்கின்க்கு வந்து சூட்டபிளான வேவ்லெங்த் லேசர்ஸ் இப்போ இருக்கு. ஸோ 810 நானோமீட்டர் டயோடும் 1064 நானோமீட்டர் லாங் பல்ஸ் என்டியாகும் சவுத் இந்தியன் ஸ்கின்க்கு அண்ட் நார்த் இந்தியன் ஸ்கின்க்கு சூட்டபிள் லேசர் வேவ்லெங்த்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு வந்து we will see what is Gentiliag or Nd:YAG laser with 1064 நானோமீட்டர், அதனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஹேர் லேசர்ல வந்து என்ன ரிசல்ட்ஸ் இருக்கும் நம்மளுக்குன்னா, மொத்த முடி சன்னமாயிடும், சீக்கிரம் வளர்ற தன்மை கம்மியாயிடும். ஸோ டெஃபினட்டா 70 to 80% பெர்மனண்டா நம்மளால ஹேரை ரெடியூஸ் பண்ண முடியும். ஒரு காஸ்மெட்டிக்கா நல்ல அப்பியரன்ஸும் கான்ஃபிடன்ஸும் ஒரு பெண் பிள்ளைக்கு கண்டிப்பா இப்ப நம்மளால தர முடியுது. ஸோ இப்ப இருக்கிற மாடர்ன் டே லேசர்ஸ் எல்லாம் they come with inbuilt cooling devices. அதாவது அந்த காலம் மாதிரி நம்ம ஐஸ் வச்சு அழுத்தி பண்ண வேண்டாம். கிரையோஜன் ஸ்ப்ரே இதுல லிக்விட் நைட்ரஜன் இருக்கிறனால நம்ம வந்து லேசர் பண்ணவே அது சில்லுன்னு இருக்கிறனால பேஷண்ட்ஸ்க்கு பெயின் இல்லாம வைட் ஏரியாஸ் வந்து கம்ஃபர்டபுளா செய்யலாம். ஸோ வந்து ஃபேஸ்ல இருக்கிற ஹேர் ரிமூவ் பண்ணலாம், ஆக்சிலால ரிமூவ் பண்ணலாம், ஹோல் பாடியில இருக்கிற ஹேர் வந்து in 2 hours ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மாடர்ன் டே லேசர். ஸோ உங்களுக்கு சில்லுன்னு இருக்கும், பெயின் டிஸ்கம்ஃபர்ட்லாம் அவ்வளோவா இருக்காது, பட் ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எப்படி டாக்டர் நிறைய ஏரியாஸ் பண்ணலான்னு சொல்றீங்க அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த ஹேண்ட் பீஸ். ஸோ நான் இப்போ அப்பர் லிப் பண்ணணும்னா ஐ ஹாவ் அ வெரி ஸ்மால் ஹேண்ட் பீஸ். ஸோ ஜென்டிலா நம்ம அப்பர் லிப் மட்டும் டார்கெட் பண்ணுவோம் வித் 20% ஓவர்லேப். இதுவே இல்லை டாக்டர் நான் வைட் ஏரியா பண்றேன், ஹேண்ட்ஸ் பண்றேன்னா ஒரு பெரிய ஹேண்ட் பீஸ் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதனோட டயாமீட்டர் பெருசா இருக்கிறனால நம்ம ஹேண்ட் ஹேர் எல்லாம் பண்றப்போ குவிக்காவும் பண்ண முடியும், எஃபெக்டிவாவும் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி we have different tips to address சின்னுக்கு, அதே மாதிரி you have separate tips to address axillary hair. ஸோ வர்சடைலா நம்மளோட ஸ்பாட் சைஸை வந்து இதை தான் நம்ம ஸ்பாட் சைஸ்னு சொல்லுவோம். இந்த ஸ்பாட் சைஸை வேரி பண்றதுனால நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை எஃபெக்டிவாவும் வேகமாவும் செய்ய முடியுது. ஒரு ஹேர் லேசர் எத்தனை முறை பண்ணும் டாக்டர்? ஸோ டெஃபினட்டா ஆனஜன் ஃபேஸ்ங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் ஒரு ஹேர் லேசர்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பர் லிப்ல ஹேர் வேகமா வளரும், அடுத்தது சின்ல வேகமா வளரும், அடுத்தது வந்து ஹேண்ட்ஸ் லெக்ஸ்ல அதிகமா வளரும், அதுக்கப்புறம் பாடி ஹேர் வளரும். ஸோ இப்போ வந்து நீங்க ஃபேஷியல் ஹேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுன்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு 9 to 12 செஷன்ஸ் தேவைப்படும். வேரஸ் ஃபார் த பாடி ஹேர் வந்து உங்களுக்கு 6 செஷன்ஸ்லயே கம்ஃபர்டபுள் ரிசல்ட் இருக்கும். ஸோ ஒரு தடவை லேசர் பண்றப்பையும் உங்க மொத்த முடி சன்னமாயிட்டே வரும். ஸோ இப்போ இருக்க மாடர்ன் டே டிவைசஸ்ல உங்களுக்கு பல்ஸ் வித்தை வந்து நம்ம மாத்துறோம். ஸோ டாக்டர் பல்ஸ் வித்னா என்ன? ஸோ இதுல பல்ஸ் வித்தை மாத்துறது மூலியமா, ஃப்ளூயன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ற மூலியமா மொத்த முடியும் ட்ரீட் பண்ணலாம், சன்ன முடியும் ட்ரீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிளாக் ஹேரா இருக்கா, நீங்க வரியே பண்ண வேண்டாம். அது எந்த பார்ட் ஆஃப் த பாடியில இருக்கா அதுவும் வரி பண்ண வேண்டாம்.
நம்ம வந்து பல்ஸ் வித் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா மொத்த முடியும் சன்னம் பண்ணலாம், மீடியம் சைஸா இருக்கிற முடியும் நல்ல சன்ன முடிய மாத்தலாம். ஸோ வந்து உங்களுக்கு காஸ்மெட்டிக் எலகன்ஸ் வந்து முன்னாடி காலத்துல நம்ம திக் ஹேருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். பட் இப்ப இருக்க மாடர்ன் டே டிவைஸ்ல நம்ம பல்ஸ் வித் 1 to 100 மில்லி செகண்ட்ஸ் வேரி பண்றனால மொத்த முடியும் ட்ரீட் பண்ணலாம், சன்ன முடியும் ட்ரீட் பண்ணலாம். ஸோ பிளாக் ஹேர் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நம்ம ஹேர் லேசர்ல ரொம்ப அழகாவே ட்ரீட் பண்ணலாம். ஸோ இப்போ ஹேர் லேசர் மற்ற எதுக்கெல்லாம் பயன்படும் டாக்டர், இது அழகு கலை மட்டும் தானா அப்படின்னா கிடையாது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபாலிகுலைட்டிஸ்னு சொல்ற கண்டிஷன் இருக்கும். ஸோ சில கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் ட்ரீட் பண்ணுவோமா கிடையாது. சப்போஸ் சில மென்க்கு வந்து தாடியில வந்து அவங்க ரிவர்ஸ் ஷேவிங் பண்றதுனால அந்த முடி வந்து திரும்ப சைட்லயே திரும்பி ரூட்ல வளர்ந்து ஃபாலிகுலைட்டிஸ் ஒரு சூடோ ஃபாலிகுலைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் கொடுக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா முகத்துல இங்க நெக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொப்பளமா வரும், காதுல எல்லாம் முடி வளர்ந்து கொப்பளமா வரும். ஸோ இந்த மேல் பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்டாவே நம்ம ஹேர் லேசர் பண்ணலாம். ஸோ ஈவன் மேல்ஸ் கேன் அண்டர்கோ ஹேர் லேசர். காதுல முடி இருந்தா அவங்க மேல்ஸ்க்கும் அது வந்து காஸ்மெட்டிக்கா எலிகென்ட்டா இருக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ சில பேர் வந்து ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க, நேவில ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட சூழ்நிலை காரணமாக ஈவன் மேல்ஸ் கம் ஃபார் hair laser. So இந்த hair laser வந்து it's effective for both males and females. ஸோ வந்து உங்களுக்கு எந்த பார்ட் ஆஃப் த பாடியில ஹேர் வந்து ட்ரபிள் இருக்கும், சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆம்பாட்ல கட்டியா வரும். இந்த கண்டிஷனுக்கு பேரு ஹைட்ரடனைட்டிஸ் சப்பரேட்டிவா. ஸோ இப்போ ஆக்சிலால இருக்கிற வந்து ஸ்வெட் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும், பாடி ஆர்டர் நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி கன்சர்ன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஆம்பாட்ல இருக்க ஆக்சிலரி ஹேரை இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆம்பாட்ல இருக்க ஆக்சிலரி ஹேரை அழகா நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பாடி பார்ட்ஸ்ல எங்க இருந்தாலும் ஹேர் ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ ஆக்சிலால வந்து உங்களுக்கு கொப்பளம் மாதிரி வருது, சீக்கட்டி மாதிரி வருதுன்னா நிறைய டைம்ஸ் வந்து நம்ம சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சர்ஜரி இல்லாம வேற ஆப்ஷன் இருக்கான்னா ஹேர் லேசர் அழகா வேலை செய்யும். ஸோ இந்த சப்பரேட்டிவா ஹைட்ரடனைட்டிஸ் சப்பரேட்டிவான ஆம்பாட்ல வர கட்டிகள்லாம் வந்து ஹேர்னால தான், ஹேர்ல இருக்கிற பாக்டீரியா செகண்டரி இன்ஃபெக்ட் ஆயிட்டு அதை பிரச்சனை பண்ணுது. ஸோ உங்களுக்கு கையில இருக்க ஆக்சிலா ஹேர் ரிமூவ் பண்ணோம்னா நம்ம ஹேர் லேசர் பண்ணோம்னா அந்த கட்டிகளோட சைஸும் கம்மி ஆயிடும். ஸோ நம்ம சர்ஜரி போவாமே சம்டைம்ஸ் கன்சர்வேட்டிவா ஹேர் லேசர்ல தெரப்பியாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது அழகுக்கலை மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இதை தெரப்பிக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்க்ரோயிங் ஹேர் இருக்கு, சூடோ ஃபாலிகுலைட்டிஸ் இருக்கு, ஹைட்ரனைட்டிஸ் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க தோல் டாக்டர் கிட்ட கேட்டு இந்த ஹேர் லேசர் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கும் பெனிஃபிட் இருக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த ஹேர் லேசர் பண்ணிக்கலாம்? ஒரு யங் கேர்ளுக்கு சினைப்பையில நீர்க்கட்டி இருக்கு, தைராய்டு இருக்கு, இல்லைன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர் இருக்கு, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அப்பர் லிப்ல ஹேர் இருக்கு, சின்ல ஹேர் இருக்கு, இந்த சைட் பர்ன்ஸ்ல ஹேர் இருக்கு, செஸ்ட்ல இருக்கு, உடம்பு பூரா ஹேர் இருக்குன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம ஹேர் லேசர் பெரிய பெனிஃபிட் கொடுக்கும். மொத்த முடியெல்லாம் சன்னம் பண்ணிடும், சீக்கிரம் வளர தன்மை கம்மியாயிடும். எஸ்பெஷலி வெட்டிங்க்கு முன்னாடி கேர்ள்ஸ்க்கு வந்து இது ஒரு சைக்கலாஜிக்கல் கன்சர்னாவே இருக்கு. கமான் மை ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இருக்கிற மாடர்ன் எரால அந்த காலம் மாதிரி நம்மளுக்கு கிடையாது. மஞ்சள் போட்டாலாம் பத்தாது, சும்மா நம்ம டெபிலேஷன் மாதிரி வேக்சிங் ப்ளீச்சிங் எல்லாம் பண்ணோம்னா ஸ்கின்னுக்கு எடுத்துக்குவோம், முடியல உடம்புல இருக்கிற ஸ்கின்ல வந்து ரொம்ப திக்காவும் பண்ணிக்குவோம், பர்ன்ஸும் கிரியேட் பண்ணிக்குவோம். அதனால ஹேர் லேசர் வித் a good dermatologist with a proper professional advice-ஓட நீங்க பண்ணிக்கிற ஹேர் லேசர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா effective-ஆவும் இருக்கும். So don't fail to ask about hair reduction lasers with your dermatologist. Thank you.